இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அன் ஆக்சைடு அயன் விச் ஹாஸ் பார்த்தீங்கன்னா 69.9% ஆஃப் அயன் அண்ட் 30.1% ஆஃப் த டைஆக்சைடு பை மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல நமக்கு வந்து அது இருக்கும். எம்பிரிக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஆர்கானிக் மாலிகுலுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ண நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு இன்ஆர்கானிக் மாலிகுலுக்கு வந்து கால்குலேட் பண்றதுன்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கணும். கரெக்டா? இங்க நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அயன் வந்து இருக்குது, Fe வந்து நமக்கு வந்து இருக்குது, அயன் வந்து நமக்கு வந்து இருக்குது, பிளஸ் நமக்கு என்னன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து அயன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது, 69.9% வந்து இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30.1% வந்து இருக்குது. இது கரெக்ட்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதோட பர்சன்டேஜை அதோட அட்டாமிக் வெயிட்டால் நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். அயனோட அட்டாமிக் வெயிட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 55.85. இதில் கொஞ்சம் அக்யூரேட்டாகவே போடுங்க. ஓகேவா? 55.85. ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 16 வந்து நமக்கு வந்து வரும். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்க, என்ன வருது, 69.9 டிவைட் பை 55.85 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 1.25 வந்து வருது. நமக்கு என்ன வருதுன்னா 1.25 வந்து வருது. இங்கே நமக்கு என்ன வருது, 30.1 டிவைட் பை 16 வந்து நமக்கு வருது. அப்போ 30.1 தான் கொடுத்தாங்க, 16 வந்து கொடுத்தாங்க. அப்போங்கன்னா 1.88 வந்து நமக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இதில் எது லோயஸ்ட் நம்பரோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். இங்கே 1.25 தான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர். அப்போ 1.25 நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஈக்குவல் டு நமக்கு வந்து 1 வந்து வரும். 1.88 1.25 நமக்கு வந்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1.88 டிவைட் பை 1.25 which is equal நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1.5 வந்து வருது. 1.5. அப்போ நமக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு அயன் வந்து இருக்குது, அயன் வந்து நமக்கு வந்து 1 இருக்குது. Fe வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 வந்து இருக்குது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டோம் மாலிகுலர் ஃபார்முலாவில். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் 2ஆல் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடணும். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Fe2O3 வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலான்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். இங்கே நமக்கு ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்து டைஆக்சன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ டைஆக்சன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து 32ஆல் நமக்கு வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா டைஆக்சனோட வெயிட் வந்து 32 இல்லையா? அது வந்து நமக்கு வந்து தப்பு. எப்பவுமே மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலான்றது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் தான். எத்தனை ஆக்சிஜனுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர எத்தனை ஓட்டு இருக்கு நம்ம வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் நமக்கு வந்து ஓட்டுனோடனே நமக்கு என்ன பண்ணுவாங்க, 32ஆல் டிவைட் பண்ணுவாங்க. நம்ம 32ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, 16 வச்சா நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். இதான் நமக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் டு கால்குலேட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா. இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஈவன் தோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இல்லை கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர் வந்து இருக்கும். அங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த 2 சாப்டரையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் மோல் கான்செப்ட் வந்து இருக்கு இல்லையா? இந்த மோல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த மோல் கான்செப்ட் பேஸ் பண்ணி எல்லா சாப்டர்லையும் கொஸ்டின் வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால இந்த மோல் கான்செப்ட் இருக்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா தரவா வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க.